வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட் 48 பார்க்க போகிறோம். 48வது பகுதி வந்திருக்கும். இந்த பகுதிக்கு இமேஜஸ் கொடுத்துருக்குற அத்தனை பேருக்கும் என்னோடய நன்றிகளை இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். கவிதா முத்துக்குமார் ஃப்ரம் குஜராத் 2019 அழகாக போட்டு அனுப்பியிருக்காங்க பாருங்கள். அந்த நம்பர் கரெக்டாக வர மாதிரி, அதுவும் சென்டரில் ஆரஞ்சு கலர் நாட்டில் அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள். ஹாப்பி 2019 அழகாக எழுதியிருக்காங்க. இதை போட விரும்புகிறவங்க இதை இமேஜை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகலாம். கவிதா முத்துக்குமார் ஃப்ரம் குஜராத். இது யார் போட்டிருக்காங்கன்னு தெரில. நான் ஒவ்வொரு பார்ட்லேயுமே நான் சொல்லிகிட்டே வரேன். புதுசாக வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, பழைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்பி வைங்க. எழுத முடியாதவங்க ஒரு பேப்பரில் எழுதி அனுப்பி வைங்கன்னு சொல்லியிருக்கேன். பென் அல்லது பென்சில் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் சில பேர் பென்சில் அல்லது பென்ட்டு எழுதுகிறாங்க. அதோட பேர் சுத்தமாக தெரியவே மாட்டேங்குது. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களே என்கிட்ட சொல்லத்தான் செய்கிறாங்க வாட்ஸ்அப்பில். சிஸ்டர் சொல்லுங்கள் சிஸ்டர், நான் சொல்லிட்டு தான்ப்பா இருக்கிறேன். இருந்தாலும் அவங்க மறந்துடுறாங்களா இல்லாட்டிக்கு அந்த டைமில் மிஸ் பண்ணிடுறாங்களா என்னங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அனுப்பும்போது உங்கள் ஊரையும் பேரையும் மறக்காமல் டைப் பண்ணி அனுப்புங்க. எவ்வளோ அழகான இமேஜஸ் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. உங்கள் ஊர் பேர் தெரிஞ்சால் எத்தனை பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஊர்க்காரங்களே சரி, நம்ம ஊர் பொண்ணு தான் அனுப்பியிருக்காங்க போல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். ஒரு நல்ல விஷயம் தானே உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணுறது. எதனால் மறந்து போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அனுப்பும்போதாவது ஒவ்வொரு இமேஜ்லேயும் பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட் அனுப்புனீங்கன்னா ஒவ்வொரு இமேஜ்லேயும் உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புங்க. இப்போ புதுசாக நான் பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க் செக்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் 40 இமேஜ் 30 இமேஜ் வச்சுருக்கிறவங்க ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இமேஜில் உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புங்க. இதுக்கு முன்னே உள்ள வீடியோஸில் நான் ஃபஸ்ட்டு இமேஜில் மட்டும் டைப் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லியிருப்பேன். அதில் ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இமேஜில் டைப் பண்ணி அனுப்பிடுறாங்க. லாஸ்ட்டு எந்த இமேஜில் முடிகிறதுங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. எங்கேயோ போயிடுது, நிறைய இமேஜஸோடு கலந்துருது. திரும்ப நான் அதை கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கு எப்படி என்னோடய கேலரியில் 1500க்கு மேலே இந்த இமேஜஸ் மட்டுமே இருக்கும். என்னோடய இமேஜஸ் தனியாக இருக்கும், அது வேறு. ஆனால் இந்த கேலரி, என்னோடய கேலரியில் இந்த வாட்ஸ்அப் இமேஜஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா 1500 கிட்ட இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதில் ஒருத்தரோட இமேஜஸை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான காரியம். நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் போய் பார்க்க முந்தி எல்லாமே கலந்துருது. அதனால தான் நான் ஒவ்வொரு தடவையும் இதை நோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு என்னோடய பேர் சொல்லலையே நீங்கள் கேட்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்குது. என்னென்னா இதான் ரீசன். நிறைய இமேஜோட உங்களோட இமேஜஸ் கலந்துரும். என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு இமேஜ்லேயும் ஒரேயும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புங்க. 4 இமேஜஸ் அல்லது 10 இமேஜஸ் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜ்லேயும் டைப் பண்ணி அனுப்புங்க. டைப் பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல, ஒரு பேப்பரில் எழுதி அனுப்புங்க. மார்க்கர் அல்லது ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுங்கள். உஷா ஃப்ரம் சேலம் இந்த மாதிரி நேம் இருந்தால் தான் என்னால் அனௌன்ஸ் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கீழேலாம் எழுதி அனுப்புகிறீங்க. எப்படின்னா இந்த இமேஜுக்கு கீழே டைப் பண்ணி அனுப்புகிறோம் பாருங்கள், அப்படிலாம் அனுப்புனீங்கன்னா எனக்கு தெரியவே செய்யாது. நிறைய வீடியோஸ்லாம் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். உங்களுக்கு தெரியலைன்னா 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஹவு டு சென்ட் இமேஜஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். இதுக்கடுத்து நான் பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க் செக்ஷனுக்கு எப்படி அனுப்பணும்னு ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்குமே நிறைய பேர் என்ன செய்தாங்க, 40 இமேஜஸ் அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனால் பாருங்கள், சும்மா வாட்ஸ்அப்பில் மட்டும் ஊரையும் பெரியும் சொல்லிவிட்டு அனுப்பிடுறாங்க. கண்டிப்பாக அது என்னோடய கவனத்துக்கு வராது. நான் நிறைய தடவை சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். ஒரு இமேஜ்லேயாவது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு ஒவ்வொரு இமேஜில் மட்டும் நீங்கள் டைப் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஒரு பேப்பரில் வச்சு அனுப்புறது ரொம்ப ஈஸியான வேலை. இது கேட்டு கேட்டு நிறைய பேருக்கு ரொம்ப போர் அடிக்கும். என்னடா இவ ஒவ்வொரு வீடியோலையும் இதே சொல்கிறான்னு பாருங்கள். நீங்களே பார்க்குறீங்க, நிறைய பேரோட இமேஜஸில் ஒரு பேர் மிஸ்ஸிங்காக இருக்குது பாருங்கள். அதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். இந்த டிசைன் நல்லா போட்டிருக்காங்க பாருங்கள். பூஜை கூடையிலே 2 அடுக்காக போட்டிருக்காங்க. நம்ம ஒரு அடுக்கு போட்டு ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அந்த வி ஷேப் வருது பாருங்கள், அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிவிடுவோம். இவங்க 2 அடுக்கு போட்டிருக்காங்க. ஆர் காளீஸ்வரி, பெரியகுளம், தேனி மாவட்டம். இப்படி ஊர் பேர் இருந்ததுன்னா நான் வாசிச்சிருவேன். யாரோட பேரையும் மிஸ் பண்ணணுங்கிறது அவசியமே வராது. நீங்கள் கேட்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, சொல்லாமல் விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனாதானே நான் சொல்ல முடியும். ஒருத்தர் 2 பேர் இமேஜாக டக்குன்னு நான் சொல்லிட்டு போகிறதுக்கு வாட்ஸ்அப்பில் கண்டுபிடிக்கிறதுக்கு அது முடியாதுப்பா. நிறைய இமேஜஸ் இருக்குது. அதனால் நீங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். மகேஸ்வரி ஃப்ரம் தெலுங்கானா இவங்க சேல்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கூடைகள் தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் அவங்க அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணி விட்ருவேன். கீதா ஃப்ரம் சிதம்பரம். இந்த ஃப்ளவர் வாஸ்லாம் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கலாம். வித்யா மேம் சொல்லி கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு நான் போட்டிருந்தேன். வேணுங்கிறவங்க அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், ஓப்பன் பண்ணி பாருங்கள். லீலாவதி ஃப்ரம் திருப்பூர்.
லீலாவதி ஃப்ரம் திருப்பூர். சிவன் கண்ணாட் போட்டிருக்காங்க. ரூபி ஃப்ரம் ராமேஸ்வரம். ரூபி சிஸ்டர் பயங்கரமாக கூட போடுறாங்க. எப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு கூடையை விறுவிறுன்னு போட்டுறாங்க. அவ்வளோ நல்ல ஒரு ஸ்பீடுன்னு சொல்லணும் அவங்கள. கேட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் கடகடன்னு கூட போட்டுடுறாங்க. ஏன்னா அவங்க இப்போ தான் அளவு கேட்ட மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே டக்குன்னு இமேஜே அனுப்பி வச்சுருவாங்க நான் போட்டுட்டேன் அப்படின்ட்டு. அவ்வளோ ஸ்பீடு. ரூபி ஃப்ரம் ராமேஸ்வரம் சிஸ்டருக்கு என்னோட பாராட்டுக்கள். நம்மளால் வாழ்த்த முடியாது, அவங்க வயசில் மூத்தவங்களாக இருப்பாங்க. ஸோ நம்மளால் வாழ்த்துக்கள் சொல்ல முடியாது. அதனால் நான் என்னோடய பாராட்டுக்களை நான் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பீடாக கூட போடுறதுல ரூபி சிஸ்டரும் ஒருத்தர். ஏன்னா நிறைய பேர் ஸ்பீடாக கூட போடுவீங்க, எனக்கு எல்லாரையும் தெரியாது. இவங்களாம் எனக்கு தெரியும். எப்படின்னா அளவு கேட்பாங்க, கேட்டு ஒரு 2 மணி நேரத்துலேயே டக்குன்னு போட்டு காமிச்சிடுறாங்க. அந்த வகையில் நான் சொல்கிறேன். அது போடுறதையும் இமேஜ் எடுத்து காமிச்சிருக்காங்க பாருங்கள், எத்தனை லைன் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இது உங்களுக்கு டிஃபன் கரியர் வைக்கிறதுக்கு இந்த கூட நல்லாயிருக்கும். 2.5 அடி தான் எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 2.5 அடி எத்தனை வயரோ சொல்லியிருந்தாங்க. நான் அந்த மெஷர்மெண்ட்டை வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதை எழுதி வச்சுருக்கேன். அந்த நோட்டை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். அதை எழுதி வச்சுருக்கிறத நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் வீடியோ இதுக்கு அடுத்து போடுவேன் பாருங்கள், அதில் ஷேர் பண்ணுறேன். ஆனால் 2.5 அடின்னு சொன்னதான் ஞாபகம் இருக்குது. அந்த ஒயரை கூட நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை பாஸ் பண்ணி வச்சு கவுண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். பூஜை கூடையில் டியூப் போட்டிருக்காங்க. எல்லாருமே இந்த வீடியோவுக்கு இமேஜஸ் அனுப்பியிருக்க எல்லாருமே அழகாக போட்டு அனுப்பியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றிகளை நான் இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல். இந்த வீடியோ மூலமாக நிறைய பேர் புதுசாக கற்றுக்கிட்டதா எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக நம்ம நிறைய கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் வருங்காலத்தில் நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. அதன் மூலமாக இந்த வியூவர்ஸ் எத்தனை பேர் நியூ வியூவர்ஸ் வருவாங்க. இப்போ நமக்கு நியூ வியூவர்ஸ் தான் நிறைய பேர் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக வந்தவங்களே நிறைய பேர் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னமும் எதிர்காலத்தில் நிறைய பேர் வரலாம், நமக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருப்போம். உங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. புதுசாக வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வீடியோ மூலமாக சொல்லிக் கொடுக்கலாம். ஐஎஸ் மேரி அப்படின்னு போட்டிருக்காங்க, ஊர் பேர் போடல. உங்களோட கிராஃப்ட் ஒர்க்கில் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்பி வைங்க. நிறைய இமேஜஸ் இருந்ததுன்னா நீங்கள் கிராஃப்ட் ஒர்க் அந்த பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க் செக்ஷனுக்கு அனுப்பி வச்சிடலாம். அதை நீங்கள் குறிப்பிட்டு ஒரு 40 இமேஜில் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இமேஜில் ஊரும் பேரும் பார மாதிரி டைப் பண்ணி அனுப்பி வைங்க. இது ரமணி மேடம் போட்டது. அவங்க விரிப்புகள் போட்டு அது என்னது மேட் போட்டிருக்காங்க. ஃப்ளோர் மேட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, மிதியடி போட்டிருக்காங்க. அது டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. கூடையை காமிக்கும்போது நீங்கள் ஒருத்தரே என்ன செய்கிறாங்க, ஒரு இமேஜ் அனுப்புகிறாங்கன்னா, இப்போ ஒரு கூடையை அனுப்புகிறாங்கன்னா அதே இமேஜை திரும்ப ஒரு 40 இமேஜஸ் அனுப்பி வைக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. இப்போ ஒரு கூடை எடுக்கிறீங்கன்னா ஒரு பொருளை நீங்கள் 3 ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பி வைக்கலாம்னு சொல்லியிருக்கேன். எப்படின்னா இப்போ காமிக்கிறீங்களா, ஒரு கூடையை காமிக்கிறீங்க, இதோட அடிபாகம் காமிக்கலாம், சைடில் காமிக்கலாம், உள்பக்கம் காமிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பொருளை நீங்கள் 3 இமேஜஸ் எடுத்து அனுப்பலாம். அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. இப்போ ஒரு ஸ்டார் கூட இதை அனுப்பியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒருத்தங்க ஒரு கூட அனுப்புகிறாங்கன்னா அதையே ஒரு 30 இமேஜஸாக அனுப்பி வச்சுருக்காங்க. அது ஏன்னு எனக்கும் புரியலை. நான் எங்கேயும் தெளிவாக சொல்லலைன்னு நினைக்கிறேன். நல்லா தெளிவாக சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் அனுப்பும்போது ஒரு இமேஜ் இப்போ இவங்க பேஸ் காமிச்சிருக்காங்களா, இதுக்கடுத்து மேல் பாகம் காமிப்பாங்க. அப்படி அந்த மாதிரி நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் 3 இமேஜ் எடுத்து அனுப்புனீங்கன்னா போடுறவங்களுக்கு வசதியாக இருக்கும். கீழே என்னென்ன கலர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நமக்கு அந்த மேலே அந்த டிசைன் கரெக்டாக வரும். கிராஸ் கட் கூட, இந்த பூஜை கூட, இந்த மாதிரி ஐட்டங்களுக்கெலாம் அதெல்லாம் நமக்கு பேஸு சைட்லாம் தெரிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். கார்னர் திருப்புறதுனால நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட்டு நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு கார்னர் திருப்புற இடம்லாம் சொன்னீங்கன்னா இன்னமும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மெஷர்மெண்ட் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இப்போ கீழே பேஸ் காமிச்சிருக்காங்க பாருங்கள், அது இவங்க இன்னும் நல்லா காமிச்சிருந்தாங்கன்னா எத்தனைன்னு கவுண்ட் பண்ணி கூட போட்டுருவாங்க. நல்லா கூட போடுறவங்க இந்த மாதிரி இமேஜஸ் இருந்தாலே போட்டுருவாங்க. அதுக்காகத்தான் நான் கேட்குறது. நீங்கள் அனுப்புகிறீங்க ரைட், ஆனால் கீழே உள்ள இமேஜும் காட்டினா, அந்த பேஸ் இமேஜும் காட்டினா இன்னமும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இதையெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் அனுப்புகிறவங்க இதெல்லாம் பார்த்து அனுப்புங்க. கவிதா முத்துக்குமார் ஃப்ரம் குஜராத். சிஸ்டர் நமக்கு எல்லா பார்ட்லேயுமே ஏதாவது ஒரு இமேஜஸ் ஷேர் பண்ணிடுவாங்க. நல்லா நிறைய வச்சுருக்காங்க. நல்ல ஒரு கிராஃப்ட் ஒர்க்காக அவங்களும் அவ்வளோ அழகாக எல்லாமே போடுவாங்க. நிறைய இமேஜஸ் நமக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இவங்க பேஸ் காமிச்சிருக்காங்க, ஆனால் ஊர் பேர் எதுவுமே போடலை, யாருக்குள்ளதுன்னு தெரியலை. நெக்ஸ்ட் டைமாவது எல்லோரும் ஊரும் பேரும் டைப் பண்ணி அனுப்புங்கப்பா. நானும் விடாமல் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் நீங்கள் விடாமல் ஊர் பேர் இல்லாமல் அனுப்பிட்டே இருக்கிறீங்க. ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க?
நெக்ஸ்ட் டைமாவது நீங்கள் ஊர் பேர் டைப் பண்ண முடியாதவங்களுக்கு நான் ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன்ப்பா, நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லிட்டேன். எப்படி அனுப்புறதுன்னு நான் வீடியோவும் போட்டிருக்கேன். கவிதா முத்துக்குமார் சிஸ்டர் அனுப்பியிருக்காங்க பாருங்கள். அந்த ரோஸ் கலரில் அந்த வாத்து நல்லா அழகாக எடுப்பாக இருக்குது. குமாரி மேம் அனுப்பியிருக்காங்க. குமாரி ஒய்ஃப் ஆஃப் வேலாயுதன், கேஎன் பேட்டை, கடலூர். 2 கூட போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரே மாடலில் 2 கூட போட்டிருக்காங்க. பேஸ் காமிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி பேஸ்லாம் காமிக்கும்போது நம்ம கவுண்டிங் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குமாரி ஒய்ஃப் ஆஃப் வேலாயுதன், கேஎன் பேட்டை, கடலூர். பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க் செக்ஷனில் ஃபஸ்ட்டு வீடியோ இவங்களுக்குள்ளே தான் வந்திருக்கும். அதுக்கு அடுத்து நம்ம அனு ஃப்ரம் தென்காசி அவங்களோட வீடியோ வந்திருக்கும். இதுக்கு அடுத்து நான் தொடர்ந்து எடிட் பண்ணி போட்டுட்ருக்குறேன். அப்லோட் ஆகிட்டுருக்கோம். அநேகமாக இந்த வீடியோவுக்கு முன்னவர் தான் பின்னவர் தான் தெரியல, பார்ப்போம். இது பெரிய பிஸ்கட் நாட் போட்டு காமிச்சேன். கருணாதேவி ரஞ்சிதம் சிஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது ஏற்கனவே போட்டு வச்சுருந்தது. இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்து அதையே நான் எடுத்து போட்டேன். சீக்கிரமாகவே நான் கூட போட்டு காமிக்கிறேன். கேட்டிருக்கீங்க எல்லோரும், கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. அதே போல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், கூடைகள் போடுறதுல எதையாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்லேயாவது வாட்ஸ்அப்லேயாவது கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை ட்ரை பண்ணுறேன். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அது இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அப்படிங்கிற பேரில் நான் இப்போ ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். டிப்ஸ் 7 அல்லது 8 கிட்ட வந்திருப்பேன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. ஒவ்வொருத்தரும் கேட்டது எல்லாமே, இதுவரை கேட்டது எல்லாமே நான் ஒவ்வொரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதில் உங்களுக்கு முக்கியமாக பிகினர்ஸ்க்கு அந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூடையில் குச்சி சொருகிறது எப்படி, ரன்னிங் வேர் ஜாயின் பண்ணுறது எப்படி, முக்கு திருப்புறது எப்படி, இப்படி நிறைய ஒவ்வொருத்தரும் சந்தேகம் கேட்டாங்க. இது எல்லாமே நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அதாவது வீடியோ நான் ஒவ்வொரு கூடையும் வீடியோ போடும்போது அதில் சொல்லுவேன். இருந்தாலும் சில பேருக்கு வந்து அது தனிப்பட்ட முறையில் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டதுனால தான், அவங்க ரிக்வஸ்ட் பண்ணதுனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். என்னடா சொல்லிக் கொடுத்ததே திரும்பவும் சொல்லிக் கொடுக்காலேன்னு நினைக்காதீங்க. அவங்க கேட்டதுனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நம்ம பார்ட் 48 பார்த்துட்ருக்கோம். இதுக்கடுத்து பார்ட் 49 நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.